எல்லா தமிழ் மக்களுக்கும் இந்த விக்னேஷின் வணக்கங்கள். இது உங்களுக்கு பிடித்தமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்னைக்கு நம்ம பவர் பிஐ பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா பார்க்கலாம். ஸோ எல்லாரும் வீடியோக்குள்ள போலாமா? லாஸ்ட் வீடியோவில் டேட்டா மாடலிங் என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஏஎக்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. டேட்டா அனாலிசிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் பவர் பிஐல எப்படிலாம் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்ப்போம். அதுக்கு நான் 2 டேட்டா ஷீட் யூஸ் பண்ண போகிறேன் ஃப்ரம் எக்ஸல். ஒன்று வந்து டேட்டா ஏ, அதில் இருக்கிறது ஐடி, நேம், அட்ரஸ், சேலரி இருக்குது. டேட்டா பி ஷீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம்னா ஐடி இருக்குது, நேம் இருக்குது, சேலரி, டிடக்ஷன்ஸ், ஏஜ். இந்த டேட்டா ஏ அண்ட் டேட்டா பிங்கிறது மார்க்ட் டேட்டா, டம்மி டேட்டா, டெஃபினேஷனுக்காக பண்ணி வச்சுருக்கேன். இது மார்க்ட் டேட்டா, டிபியில் இதெல்லாம் எடுக்கல, இது ஒரு டம்மி டேட்டா தான். இந்த 2 டேட்டாவையும் நான் பவர் பிஐல லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது நான் எதுக்கும் இப்போ டேட்டா ஏல பார்த்தீங்கன்னா சில காலம் மிஸ் ஆகும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இப்போது டேட்டா சோர்ஸஸ் ரெஃப்ரெஷ் பண்ண போகிறேன். டேட்டா ஏ அண்ட் டேட்டா பி ரெஃப்ரெஷ் ஆகுது. இப்போ ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி அப்பியர் ஆகிடுச்சு டேட்டா ஏ ஷீட்டில், டேட்டா ஏ டேபிளில். அதே மாதிரி சேலரி டிடக்ஷனும் டேட்டா பி டேபிளில் ஆட் ஆகிடுச்சு. இப்போ மாடலிங்கில் பார்த்தீங்கன்னா டேட்டா ஏ அண்ட் டேட்டா பிக்கு மாடலிங் இருக்குது, மீன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுதான் ஐடி. இப்போ ஒரு நியூ டேபிள் கிரியேட் பண்ணலாம் டேட்டா ஏ அண்ட் டேட்டா பியை வச்சு. இப்போ அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா பவர் குவரி எடிட்டருக்குள்ளே போவோம். இப்போ டேட்டா ஏ அண்ட் டேட்டா பியை மெர்ஜ் பண்ண போகிறேன். ஒரு நியூ டேபிளாக மெர்ஜ் பண்ணுறேன். டேட்டா ஏலேயோ டேட்டா பிலேயோ பண்ணாமல் நியூ குவரியாக மெர்ஜ் பண்ணுறேன். டேட்டா ஏ டேட்டா பியில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ 2 காமன் பார்த்தீங்கன்னா ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் தான், ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ மெர்ஜ் ஆகி ஒரு டேபிள் வந்துருச்சு. இப்போ மெர்ஜ் ஒன்றுங்கிறத ரீநேம் பண்ணுறேன். நியூ டேட்டா ஏபின்னு அதுக்கு நேம் வைக்கிறேன். இப்போ டேட்டா பிஏ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இப்போ கம்பைன் ஆகி வந்தது நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், ஜாயின் ஆகி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஐடி அண்ட் நேம் வந்து டேட்டா ஏல ஆல்ரெடி இருக்குது, ஐடியும் இருக்குது, நேமும் இருக்குது. சேலரி டிடக்ஷன்ஸ் இல்லை, ஏஜ் இல்லை. அப்போது ஐடி நேமையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு சேலரி டிடக்ஷன் அண்ட் ஏஜ் மட்டும் நான் வச்சுக்கிறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு டேட்டா பி மட்டும். சைடு அப்ளை ஸ்டெப்ஸில் பார்க்கலாம், சோர்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த எக்ஸ்பேண்டோட ஸ்டெப்பும் அங்கே இருக்குது. அதுதான் எக்ஸ்பேண்டட் டேட்டா பிங்கிற அந்த ஸ்டெப். இப்போ சேலரி டிடக்ஷன்ஸை நான் ரீநேம் பண்ண போகிறேன். டேட்டா பி டாட் சேலரி டிடக்ஷனை வெறும் சேலரி டிடக்ஷன் வைக்கிறேன். அதே மாதிரி டேட்டா பி டாட் ஏஜுங்கிற காலமை வெறும் ஏஜின்னு மட்டும் நான் செட் பண்ணுறேன். ஒரு பெட்டர் வியூயிங் பர்பஸ்க்காக மட்டும் தான் இதை பண்ணுறேன். இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளைன்னு கொடுக்குறேன். இப்போ அந்த அப்ளை பண்ண ஸ்டெப்ஸ் வந்து அந்த பவர் குவாலிட்டர் க்ளோஸ் ஆகிட்டு அப்ளை ஆகிரும். இப்போ நியூ டேட்டா ஏபி டேபிள் அப்பியர் ஆகுது. அதுதான் நியூ டேட்டா டேபிள் ஏபி. ஐடி இருக்குது, நேம் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, சேலரி இருக்குது, சேலரி டிடக்ஷன்ஸ் இருக்குது, ஏஜ்ன்னு இருக்குது. இதுதான் காலம் நேம்ஸ் அவைலபிள் இன் நியூ டேட்டா ஏபி. இப்போ நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இன்னன் சேலரி எவ்வளோங்கிறத நம்ம கிரியேட் பண்ணலாம். சேலரி இருக்குது, சேலரி டிடக்ஷன் இருக்குது, அதை வச்சு நம்ம ஒரு இன்னன் சேலரி கிரியேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒரு காலம் ஆட் பண்ணுறேன். காலம் வந்து டோட்டல் சேலரி, சேலரி மைனஸ் சேலரி டிடக்ஷன்ஸ், அதுதான் டோட்டல் சேலரி. பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு. 100 - 10
90, 200 minus 20 is 180, 300 minus 30 is 270. அப்படியே ஆல் டுகெதரா ஸோ 12 salary வந்துருச்சு. இப்போ ரெண்டு வேலையும் ஆட் பண்ணி காட்டுறேன் டோட்டல் salary எவ்வளோ வருதுன்னு. எக்ஸாம்பிள் தான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்களா 100 plus 10 equal to 110, 200 plus 20 220, 300 plus 30 is 330 and so on. இப்போ நம்பர்ஸ் வச்சு நம்ம ஆப்ரேஷன் ஆட் பண்ணலாம். இப்போ டெக்ஸ்ட்டை வச்சு சில ஆப்ரேஷன்ஸ் கேரி அவுட் பண்ணலாம். கன்கானெக்ட் பண்ணலாம். அந்த காலம் நேம் டெக்ஸ்ட் ரெண்டு ஸ்ட்ரிங்ஸை கன்கானெக்ட் பண்ணலாம். டெக்ஸ்ட் ஒன்று வந்து நேமு, அட்ரஸ் ரெண்டையும் கன்கானெக்ட் பண்ணுறேன். காலம் நேம் வந்து டெக்ஸ்ட். இப்போ நேம் அண்ட் அட்ரஸ் கன்கானெக்ட் ஆகி ஏஏ கன்கானெக்ட் ஆகி ட்ரிபிள் ஏ வந்துருச்சு, ட்ரிபிள் பி வந்துருச்சு, ட்ரிபிள் சி வந்துருச்சு. அந்த மாதிரி ஸோ ஒன் எல்லாம் கிரியேட் ஆகிடுச்சு. இது டெக்ஸ்ட் கன்கானெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ இஃப் யூஸ் பண்ணி எப்படி லாஜிக் எழுதி ஆப்ரேஷன் கேரி பண்ணி பார்ப்போம். இப்போ அட்ரஸ் வந்து ஈக்குவல் டு ஏயா இருந்துச்சுன்னா ரிசல்ட் ட்ரூனா. இப்போ ஏ அட்ரஸ் வந்து ஏயா இருந்துச்சுன்னா இப்போ என்ன ரிட்டர்ன் பண்ணணும் வேல்யூ வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அட்ரஸ் ஏஏ தவிர மாதிரி எந்த வேல்யூவாக இருந்துமே ஃபால்ஸுங்கிறது இப்போ ஏன்னு அட்ரஸ் இருந்துச்சுன்னா ட்ரூன்னு வந்துடும். பிபின்னு அட்ரஸ் பிபின்னு மற்ற எல்லாத்துக்குமே ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ்னு வந்துடும். இது இப்போ இப்படிலாம் டிஃப்ரெண்ட் நியூ காலம்ஸ் வந்து நம்ம இருக்கிற டேட்டா டேபிளுக்கு ஆட் பண்ணலாம். இது வந்து ஆட். இப்போ இது வந்து மெஷர்னு சொல்லுவாங்க. இப்போ காலம் ஆட் பண்ணனா ரோ வைஸ் வேல்யூ கொடுக்கும். இப்போ நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், அது வந்து ஆன் தி ஹோல் கொடுக்கும். ஒரு மெஷருக்கு ரோ வைஸ் கொடுக்காம ஆன் தி ஹோலாக கொடுக்கும். காலம்ங்கிறது ரோ வைஸ் வேல்யூஸ் கொடுக்கும். ஒவ்வொரு ஒரு காலம் ஆட் பண்ணுறேன்னா ரோ வைஸ் கிரியேட் பண்ணணும். மெஷருங்கிறது ஆன் தி ஹோல் ஃபுல் டேபிளுக்கும் கொடுக்கும். இப்போது ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுறேன், கவுண்ட் ஈக்குவல் டு இப்போ எனக்கு எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குன்னு தெரியல. இப்போ கவுண்ட் அப்படின்னு அந்த டேபிளோட இது கொடுக்குறேன். இதில் சப்போஸ் இதில் கம்மியான என்ட்ரிஸ் தான் இருக்குது. இப்போ நிறைய என்ட்ரிஸ் உள்ள டேபிள் நான் கவுண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா எத்தனை ரோஸ் இருக்குங்கிற மாதிரி கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் அப்படிங்கிறது மெஷர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது ஆன் தி ஹோல் அந்த மெஷரில் இப்போ ரிப்போர்ட் சைட் போயிட்டு நான் ஒரு கார்டு யூஸ் பண்ணுறேன். அந்த கார்டில் கவுண்ட்டை மட்டும் நான் வேல்யூஷன் கொடுக்குறேன். இப்போ 10 அதில் மொத்தமாக ஐடி வச்சு கவுண்ட் பண்ணதுனால 10 வேல்யூஸ் இருக்குது. 10 இருக்கு. இப்போ டிஸ்டிங் கவுண்ட் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவோம். டிஸ்டிங் கவுண்ட் இப்போ நான் சேலரி டிஸ்டிங் கவுண்ட் ஆஃப் சேலரின்னு கொடுக்குறேன். ஏன்னா இங்கே மார்க்டப் டேட்டானால ஒரு 3 ஆல்ரெடி ரெப்புடேஷனாக கொடுத்துருக்கேன். அப்போ வேல்யூ என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா 3 தான் வரணும். கரெக்டாக பார்த்தீங்களா 3ங்கிற வேல்யூ தான் காட்டுது. ஏன்னா டிஸ்டிங் கவுண்ட் சேலரி அந்த காலமில் டிஸ்டிங் கவுண்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்க டிஸ்டிங் வேல்யூஸ் மட்டும் கொடுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் 3. இதுதான் மெஷருக்கும் ஒரு நியூ காலம் ஆட் பண்ணுறது டிஃபரன்ஸ். இதுதான் இது வந்து ஒரு மெஷர் ஆட் பண்ணேன். இந்த கவுண்ட்டை நான் வந்து காலமாக ஆட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். என்ன வரும்னா 3 3 3 3 3ன்னு ஃபுல் எல்லா ரோக்குமே வர ஆரம்பிச்சிடும்.
எவ்ரி ரோக்கு ரிட்டர்ன் பண்ணும் ஒரு நியூ காலம் ஆட் பண்ணீங்கன்னா அது வந்து ஆன் தி ஹோல் ஒரு ஃபுல் டேபிளுக்கு ரிட்டர்ன் பண்றது தான். அது ஒரு மெஷர் அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒரு ஃபுல் டேபிளுக்குமே ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். காலம்ங்கிறது ஒரு காலம் ஆட் பண்ணா ஈச் ரோக்கு ரிட்டர்ன் பண்ற மாதிரி வரும். ஒரு நியூ காலம் ஆட் பண்றேன். அப்போ அதை மெஷருக்கு யூஸ் பண்ண அது இப்போ இதில் ரிட்டர்ன் பண்ணி காட்டுறேன். கவுண்ட் காலம்னு நேம் வைக்கிறேன், ரிட்டர்ன் பண்றேன். பாத்தீங்களா 3 வந்துருது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு மெஷர் சிங்கிள் வேல்யூக்கு வரும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஈச் ரிட்டர்னுக்கு ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த காலம் அந்த கவுண்ட் காலம் எடுத்து நான் ரிட்டர்ன் பண்றேன் 13 வரும். ஏன்னா நார்மல் இப்போ சம் பண்ணனா 13 வரும். இதில் நான் சம் பண்ணாலும் எது பண்ணாலுமே மெஷர்ல 3 தான் காட்டும். ஏன்னா மெஷருக்கு வந்து அதுக்கு வேல்யூ கிடையாது. இதுல சம் இருக்கு, ஆவரேஜ் இருக்கு, மினிமம் இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு. அந்த ஆவரேஜ் காலம் ஃபுல் பாத்தீங்கன்னா 3, மினிமம் பாத்தீங்கன்னாலும் 3 தான். ஏன்னா அது வந்து ரிட்டர்ன் பண்ண ஃபுல் வேல்யூஸும் 3 தான். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாலும் 3 தான். கவுண்ட் டிஸ்டிங் 1 தான் இருக்கு. ஆனால் ஃபுல் காலமும் ரெப்பிட்டேஷன் தான் இருக்கு. இப்போ கவுண்ட் கொடுத்தீங்கன்னா 10 வரும். அந்த ஹோல 10 கவுண்ட்ஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கு, அது 0. வேரியன்ஸ் இருக்கு, அதுவும் 0.00. மீடியன் இருக்கு, அது 3. காலம் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ரோக்கும் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். இன்னும் நிறைய டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. டேட் டிஃபரன்ஸ் இருக்கு, டேட் இருக்கு. டேட் காலம் கொடுத்தீங்கன்னா டேட் ஃபார்மேட்ல கொடுக்கும். இது டேட் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன். இது டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 டேட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் ஒரு டேட் ஏ இருக்கு, டேட் பி இருக்கு, ரிட்டர்ன் பண்ணும். என்ன என்ன நம்பர் ஆஃப் டேஸ்ல கொடுக்கும், நம்பர் ஆஃப் மந்த்ஸ்ல கொடுக்கும், டிபெண்ட்ஸ் அப்போ நம்ம என்ன இதில் கொடுக்குறோமோ அந்த இது ரிட்டர்ன் பண்ணும் நம்மளுக்கு. இப்போ ஆன் ஃபங்க்ஷன் நம்ம இஃப் லாஜிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஆன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பார்ப்போம். அட்ரஸ் ஈக்குவல் டு ஹெச்ஹெச்ன்னு இருந்துச்சுன்னா அண்ட் டபுள் அண்ட் யூஸ் பண்ணோம். ரெண்டு ஆன் சிம்பிள் யூஸ் பண்ணால் ஆன் ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும். நேம் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னா ரிசல்ட் என்ன வரணும்னா h address is double h அப்படின்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ரிசல்ட் ஃபால்ஸா இருக்கு அப்படின்னா 0ங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். பாத்தீங்களா எரர் வருது. இதுல நான் வேணும் தப்பு பண்ணியிருக்கேன். அது என்ன தப்புன்னா நான் யூஸ் பண்ண காலம்ஸ் ரெண்டுமே டெக்ஸ்ட் காலம்ஸ், அது பிரச்சனை கிடையாது. ஆனா நான் ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண வேண்டிய காலம் வந்து நான் ஃபர்ஸ்ட் ட்ரூ ரிசல்ட் ட்ரூன்னு இருந்துச்சுன்னா நான் டெக்ஸ்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா ஃபால்ஸ் அப்போ நான் ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருக்கேன். அதனாலதான் எடுத்துக்கல. ரெண்டுமே ஒரே வேல்யூல இருக்கணும். ரிட்டர்ன் பண்ற வேல்யூ இன்ட்னா ரெண்டுமே இன்ட்ல இருக்கணும். ஐ மீன் இன்டீஜரா ஹோல் நம்பரா இருக்கும். இப்போ ஹோல் நம்பர் ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன், அதனாலதான் 0ங்கிறது ஹோல் நம்பர். கோட்ஸ்குள்ள கொடுத்துருந்தா உங்களுக்கு கரெக்டா வேல்யூ ரிட்டர்ன் ஆயிருக்கும். இப்போ அந்த எரர் காட்டுது. இப்போ நான் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தாலும் டெக்ஸ்ட், ட்ரூவா இருந்தாலும் டெக்ஸ்ட் அப்படின்னா பாத்தீங்களா 0000 வந்துருச்சு. அப்போ ரிசல்ட்டுமே ஃபால்ஸ் ஆர் ட்ரூ ரெண்டுமே ஒரே டைப்ல இருக்கணும். டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்ல இருக்கணும், ஹோல் நம்பர்னா ஹோல் நம்பர் இருக்கணும், டெசிமல் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கணும். இது அண்ட் ஆப்ரேஷன். இஃப் லாஜிக் வித் அண்ட் ஆப்ரேஷன் இப்படிதான் எக்ஸிக்யூட் பண்ணணும். சின்டாக்ஸ் இதுதான். மினிமம் ஆப்ரேஷன் இருக்கு, ஆர் இருக்கு, நார் இருக்கு, நிறையா இருக்கு. நம்ம என்ன நீடு, என்ன நம்ம கிரியேட் பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, கோ த்ரூ பண்ணுங்க. டவுட் இருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க, ஐ ஹெல்ப் யூ. இன்னைக்கு நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். சில சின்டாக்ஸ் நான் எழுதி காட்டினேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ, நன்றி, பாய்.